ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்லாம் வச்சு ஸ்டியர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்தி. நீங்கள் எப்போவுமே ஈவினிங் சாப்பிடும்போது இந்த மாதிரி டிஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்னிங் கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காளான், பீன்ஸு, அதுக்கப்புறம் சோய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ காய்கறி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கம்மியான ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சரும் கார்லிக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. நான் 7லேருந்து 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அது கூட ஒரு 2 தக்காளியை ரேண்டமாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு என்னெல்லாம் காய்கறி வேணுமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த சமயத்தில் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நான் பீன்ஸை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லையாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பீன்ஸை இப்போ நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஹைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பேக் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை 1ல் பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கிறதுனால எல்லா வெஜிடபிள்ஸையும் அந்த சால்ட்டு பட்டுரும். ஏன் நம்ம பீன்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா, பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மஷ்ரூம் அதெல்லாம் டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம லீஃபி வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம். இது போக் சோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோயை நான் பெருசாக இருக்கிற பீஸை 1க்கு 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 4ஆகவும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறத 2ஆகவும் கட் பண்ணிவிட்டு மித்த எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வதங்கும் போது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் இதுலேயும் நான் ஒரு பேக் வாங்கிட்டு அந்த ஒரு பேக்கையும் நான் சேர்த்துட்டேன். எவ்ரிடே நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் அதிகமான அளவு வெஜிடபிள்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக சாப்பிட்றதில் தோசை, இட்லி, சாப்பாடு, அப்புறம் சப்பாத்தி, இது எல்லாமே கார்பு. அதுக்கு சைடிஷாக எடுத்துக்கிற பொட்டேட்டோ, இந்த மாதிரி விஷயங்களில் கூட நிறைய கார்பு இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கும் போது நம்ம பேலன்ஸ்டாக நம்ம சாப்பிட முடியும். நம்ம சேர்த்த எல்லா வெஜிடபிளும் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட் ஹாட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சோய் சாஸ் இருக்குது இல்லையா, அதில் 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டொமேட்டோவும் சேர்த்துருக்கோம். இதுவுமே சார் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு பவுலில் நீங்கள் இந்த வெஜிடபிள் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். டின்னருக்கு யூஸ் பண்ணுறதா சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு இதை ஒரு பவுலில் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்லலாம் மீல் அதிகமாக எடுத்துக்கிற காட்டிலும் இந்த மாதிரி வெஜிடபிள், அதுக்கப்புறம் ஏதாச்சும் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மதியானம் நம்ம எனிவேஸ் நிறைய பேர் மீல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் நைட்டில் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே அந்த உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம காரத்துக்கும் பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நல்லா ஸ்பைசியும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பைசியும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பத்தலைனா கூட நீங்கள் மிளகாப்பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக வெஜிடபிள் ஸ்டியர் ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங்.